ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. குலசேகர ஆழ்வாருடைய சரித்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ராமாயண சொற்பொழிவு நடக்கிறது. ராமர் வானர படைகளோட லங்கைக்கு போறார் சீத்தையை மீட்டுறதுக்கு. இதை ஒரு சொற்பொழிவாளர் சொல்லிட்டு இருக்கார். அந்த வானர படைகள்லாம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த கல் எடுத்துட்டு போடுறது, இதில் அணில்களும் தங்களுடைய உதவியை தங்களாலான உதவிகளை செய்யறது. அணில்னால என்ன செய்ய முடியும்? ஈரத்தில் கடலில் அப்படியே உடம்பை பிரட்டிக்கிறது, அதனுடைய அந்த ஈரத்தினுடைய அந்த மண்ணில் அந்த ஒட்டிக்கிற மாதிரி மண்ணை ஒட்டிக்கிற மாதிரி பண்ணுறது, அந்த மண் துகள்களை அந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் உதுக்கிறது. இப்படியெல்லாம் அந்த அணில்கள் கூட உதவி செய்யறது அப்படின்னு இந்த சொற்பொழிவாளர் ரொம்ப எமோஷனலாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த குலசேகரருக்கு என்ன தோன்றது அப்படின்னா, என்னது இது, நாம் ஒரு ராஜா, நம்மள்கிட்டக்க எவ்வளவு படைகள் இருக்கு இல்லையா? யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைகள், இத்தனை படைகள் இருக்கு. அப்போ நான் போய் அந்த சீத்தையை மீள்றதுக்கு ராமருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? ராமாயணம் நடந்து முடிந்தது எப்பயோ. இது குலசேகர ஆழ்வார்க்கும் தெரியும். ஆனா அதனோட ஐக்கியமாயிட்டார். நம்ம பார்த்தோம், சமர்த்த ராமதாசருடைய கதையை பார்த்தோம். அவர் ஆஞ்சநேயர் ஸ்வரூபம். எப்பெல்லாம் இந்த ராமாயண கதைகளில் ஆஞ்சநேயருடைய பாட்டு வருதோ அப்பெல்லாம் அப்படியே அவர் சக்கச்சவேல் ஆகி ஒரு செந்தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயராக தான் அவர் சமர்த்த ராமதாசர் காட்சி கொடுப்பார். அந்த அளவுக்கு அந்த கேரக்டராகவே மாறிடுவார். நம்ம இப்போ சதாராவில் இந்த சமர்த்த ராமதாஸுடைய சஜ்ஜன் காட்டுக்கு போனோம். மலை மேலே ஏறணும். ஒரு 230 படி இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வரி 10 படியிலையும் ஆஞ்சநேயருடைய சிற்பங்கள் இருக்குது. அப்படியே செந்தூரம் போட்டுட்டு ஆஞ்சநேயருடைய சொரூபங்கள், ஒவ்வொரு பேரோடையும் ஆஞ்சநேயர் இருக்குது. நம்மளுக்கு பலமும் தைரியமும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு ராஜா, இப்படி எங்கிட்ட படைகள்லாம் இருக்கிற போச்சு, நான் போய் ஹெல்ப் பண்ண வேண்டாமா ராமருக்கு? கிளம்புங்க, குதிரைப்படை எல்லாரும் கிளம்புங்க, யானைப்படை, காலாட்படைகள் எல்லாரும் கிளம்புங்க, வி ஹாவ் டு கோ அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறார். அத்தனை பேரும் சொல்கிறார், ராமாயணம் நடந்து முடிஞ்சு சொற்பொழிவு நடந்துருக்கு, நீங்கள் போய் எங்கேருந்து போய் என்னத்தை காப்பாற்ற போகிறேன்? இல்லை, ஒரு அணில் காப்பாற்றுறது, ஒரு குரங்கு காப்பாற்றுறது, நான் காப்பாற்ற வேண்டாமா? நான் ராஜா இல்லையா அப்படின்னு சொன்னால், எத்தனை சொன்னாலும் அத்தனை மினிஸ்டர்ஸும் எத்தனை சொல்லியும் யாருமே அவருக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அந்த கேரக்டராக மாறினதுனால அவரால் அந்த சகஜ நிலைமைக்கு நார்மலிசி கொண்டு வரத்துக்கு அத்தனை பேரும் பாடுபட்டு அந்த அளவுக்கு ஒரு அதீத பக்தியும் காதலும் நிறைந்தவர் குலசேகர ஆழ்வார். ஒரு தடவை என்ன ஆகுது, ஓகே, அப்புறமா புரிஞ்சுனுட்டார், சுய நினைவுக்கு புரிஞ்சுனுட்டார். ஒரு தடவை என்ன ஆச்சு, ராமருக்கு உற்சவம், ராமனுடைய ஜென்ம எதுவா, ராமநவமி உற்சவமா, ஏதோ ஒரு உற்சவம் கேட்கணுமா? அவருக்கு தான் ராமர்னா பிடிக்குமே, உற்சவத்துக்கு என்ன, ஒரு உற்சவம் நடக்கும். அந்த ராமருடைய சிலைக்கு அவ்வளவு அலங்காரங்கள், ராஜா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ரெஷர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை ஜுவல்ஸும் ராமர்கிட்ட தான் அன்னைக்கு. என்னைக்கெல்லாம் அவருக்கு ராமருக்கு அலங்காரமும் அன்னைக்கெல்லாம் ராஜா கிட்ட இருக்கிற அத்தனை நகைகளும் ராமருக்கு அலங்காரம் தான். சீதைக்கும், ராமருக்கும், லக்ஷ்மணருக்கும், ஆஞ்சநேயருக்கும் அப்படியே போட்டு சக்க 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 சக்கன்னு அவ்வளோ அலங்காரம் பண்ணி, அவ்வளோ சூப்பராக எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி உற்சவங்கள்லாம் நடக்குது. இது எல்லாம் நடந்து முடிந்த உற்சவம் எல்லாம் முடிஞ்சுட்டு கடைசி நாள் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? இந்த ரிமூவ், அதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவள்லாம் அந்த ரிமூவ் பண்ணுறான். வேல்யூபிள் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கான். பார்த்தா ஒரு 10-15 ஒரு 10 நகை இருக்கும் கிட்டத்தட்ட. ஜுவல்ஸ் காணும், மிஸ்ஸிங். இப்போ இந்த மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ராஜா எப்போ பாரு ராமா 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 சீதா லக்ஷ்மணா ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த அடியார்களுக்கு எப்போ பாரு இது பண்ணின்னு உட்காண்டிருக்கார். அது இவாளுக்கு பிடிக்கல. இவள் என்ன பண்ணிடுறா, கன்னிங்கா
இந்த அடியார்கள் மேலே ப்ளேம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஜுவல்ஸை திருடிடுறான். ஒரு பேட் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த 10 ஜுவல்ஸை திருடிடுறான். இப்போ இந்த பொறுப்பு ஒப்படைச்ச மினிஸ்டர் ரிமூவ் பண்ணுற போச்சு, ஜுவல் காணாம. உடனே ராஜாக்கு இன்ஃபர்மேஷன் போகும் இல்லையா, குலசேகரனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது. அவர் பார்க்குறார், இந்த இந்த கெட்ட இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிளேமிங் த அடியார்ஸ். எத்தனை அடியார்கள் வந்தாங்க, அப்படியே ராமரை கட்டின்ட்டாங்க, ராமருடைய பாதத்தை அப்படி நமஸ்காரம் பண்ணுறேன்னு இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அவங்க தான் எடுத்துருக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாரும் அந்த அடியார்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா எத்தனை அடியார்கள் பேர் போயிருக்கா, யாருன்னு நினைக்கிறது, யாருன்னு சொல்கிறது, யாருன்னு கண்டுபிடிக்கிறது இவருக்கு ஒன்றுமே புரியல. இல்லை என்னோட அடியார்கள் ராமரை தொழக்கூடிய அடியார்கள், ராமரை கட்டி அணைச்சி அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய பக்தர்கள், அடியார்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு இவர் சொல்கிறார். இல்லை நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ பேர் வந்துருந்தா, அவளில் தான் இந்த மாதிரி யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு இந்த மினிஸ்டர்ஸும் ஆர்கியூ பண்ணுறா. சரி, குலசேகரனும் ஆர்கியூ பண்ணுறார். ராஜா, நான் சொல்கிறேன், அத்தன்டிக்காக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி அடியார்கள் பண்ணியிருக்க மாட்டான். பின்ன யார் பண்ணியிருக்கணும்? திருடர்கள் வரத்துக்கு சான்சஸ் இல்லை, ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நன்னா இருக்கா, இப்படி தான் ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு இவாளெலாம் ஏதோ கதை கட்டி இந்த ராஜாவை மெஸ்மரைஸ் பண்ணுறா. அப்போது இந்த ராஜாவுக்கு ராமரையும் ராமருடைய அடியாறுகளையும் இவாள்லாம் இப்படி ப்ளேம் பண்ணுறாளே, எப்படி இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ணுற, கூப்பிட்றார் தன்னுடைய சேவகனாக இருக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டு, ஒரு குடத்தில் விஷப்பாம்பு ஜந்துக்கள், விஷ பாம்பு ஒரு 2-3 போட்டு, 4-5 எவ்வளவோ போட்டு அந்த குடத்துக்குள்ளே போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறேன். என்ன ஆறுது நாளை தொடர்ந்து பார்க்கலாமா?